தமிழகத்தில் நபார்டு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கீழ் ரூபாய் 11,883 கோடியில் பேரூராட்சி பகுதியில் சாலைகள் என பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதால் நாட்டிலேயே உள்ளாட்சி நிர்வாகத்தில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னை மாநகராட்சி உட்பட மொத்தம் 25 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் உள்ளன. நாட்டிலேயே தமிழகத்தில்தான் முதல் முறையாக நகராட்சிகள், கிராம ஊராட்சிகளுக்கு இடையே பேரூராட்சி என்ற பிரிவு ஏற்படுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. நடுத்தர மற்றும் சிறு நகரங்களுக்கான பேரூராட்சிகள் பெரிய நகரங்களின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்குகிறது. மக்களுக்கு தேவைப்படும் வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் பேரூராட்சிகளின் துறையில் பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நபார்டு திட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 602 கோடியில் 515 சாலை பணிகள், 11 பாலப்பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற சாலை கட்டமைப்பு திட்டத்தில் ரூபாய் 812.21 கோடியில் 1583 கிலோமீட்டர் நிலத்துக்கு 1178 சாலை பணிகள் நடைபெற்றிருக்கிறது. மாநில நகர்ப்புற சாலை மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 10,469 கோடி மதிப்பில் 133.57 கிலோமீட்டர் நிலத்துக்கு மண் சாலைகள், தார், சிமெண்ட், ஃபேவர் பிளாக் சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. மூலதன மானிய நிதி திட்டத்தில் ரூபாய் 569.66 கோடியில் 355 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இயக்க மற்றும் பராமரிப்பு இடைவெளியில் நிரப்பும் நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 210.99 கோடியில் 668 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 15வது நிதி ஆணைய மானியத்தில் ரூபாய் 466.55 கோடியில் 3009 பணிகள், தேசிய சுகாதார மைய பணிகள் திட்டத்தில் ரூபாய் 76.45 கோடியில் 141 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மாமல்லபுரம், வேளாங்கண்ணி பேரூராட்சிகள் தெருக்களில் சுகாதார உணவு மையங்கள், வியாபாரிகளுக்கு தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் நகர்ப்புற வீடற்றவர்களுக்கு வேளாங்கண்ணியில் தங்குமிடம் கட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கருமாண்டி, செல்லிப்பாளையம், மாமல்லபுரம், அவிநாசியில் 3 தங்குமிடங்கள் கட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. தெருவோர வியாபாரிகள் நலத்திட்டத்தில் 63,173 சாலையோர வியாபாரிகளுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 1,112 கோடியில் 1,509 பணிகள், நமக்கு நாமே திட்டத்தில் 1,199 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 63.50 கோடியில் 77 பேரூராட்சிகளில் 192 பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அம்ருத் 2.0 திட்டத்தில் பேரூராட்சிகளின் ரூபாய் 2,391.72 கோடியில் குடிநீர் வசதிகள், பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. மேலும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 91.33 கோடியில் 66 புதிய பேருந்து நிலையங்கள் மேம்பாட்டு பணிகள் நடந்துள்ளன. இது தவிர ரூபாய் 110.32 கோடியில் 51 சந்தை மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பேரூராட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் புதிதாக 99 எரிவாயு மின் தகன கூடங்கள் ரூபாய் 147 கோடியில் அமைக்க உத்தரவு செய்யப்பட்டு 41 கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் 12 பேரூராட்சிகளின் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றும் பணிகள் நடந்திருக்கிறது. இதில் 10 பேரூராட்சிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பகுதிகளில் வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகிறது. பேரூராட்சிகளின் சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்காக மரங்கள் வளர்க்க திட்டமிட்டு இதுவரை 490 பேரூராட்சிகளில் 4,09,413 மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. 439 பேரூராட்சிகள் தற்போது பயன்பாட்டில் உள்ளது. 2,66,953 தெருவிளக்குகளை ரூபாய் 155.56 கோடியில் LED விளக்குகளாக மாற்றியமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தூய்மை இந்தியா 2.0 திட்டத்தின் கீழ் அனைத்து பேரூராட்சிகளுக்கும் ரூபாய் 331.84 கோடியில் 41,858 தனிநபர் கழிப்பிடங்களும் 190 இடங்களில் சமுதாய கழிப்பிடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அயோத்தியதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தில் ரூபாய் 51.81 கோடியில் 37 மாவட்டங்களில் ஆதிதிராவிடர் வசிக்கும் பேரூராட்சி பகுதியில் உள்ள குடியிருப்புகளுக்கு அடிப்படையில் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பழங்குடியின நலத்திட்டத்தில் கடலூர், திண்டுக்கல், நீலகிரி, விருதுநகர் ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள பேரூராட்சி பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு ரூபாய் 2.03 கோடியில் குடிநீர் வசதி, சோலார் விளக்கு, தெருவிளக்கு ஆகிய 89 வசதிகள் ஏற்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. சிறப்பாக திட்டப்பணிகளை நிறைவேற்றிய பேரூராட்சிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் உள்ளாட்சிகள் நிர்வாகத்தில் தமிழகம் இந்தியாவில் சிறந்து விளங்குகிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் முதல் முறையாக ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறும் திட்டத்தை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று துவங்கி வைக்க இருக்கிறார். தமிழகத்தில் கட்டிட மற்றும் மனை பிரிவுகளுக்கான அனுமதியை பரப்பளவு, கட்டிடத்தின் உயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுந்த உள்ளாட்சி அமைப்புகள், நகர ஊரமைப்பு இயக்கம், டிடிசிபி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், CMTA ஆகியவை வழங்கி வருகிறது.
ஏற்கனவே சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் கட்டிட அனுமதிக்காக ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. அதேபோல உள்ளாட்சி அமைப்புகளிலும் ஆன்லைன் அனுமதிக்காக விண்ணப்பிக்கும் முறை நடைமுறை கொண்டு வரப்படுகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி முதல் ஊராட்சிகளின் கட்டிட அனுமதிக்கு ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்கும் முறை நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதையொட்டி பல்வேறு சலுகைகளையும் தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தளப்பரப்பு குறியீட்டிலேயும் பணி முடிப்பு சான்றிதழ் பெறுவதிலும் சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்கல் செய்யப்பட்ட தமிழக அரசின் பட்ஜெட்டு 2500 சதுரடி வரை கட்டப்படும் குடியிருப்பு கட்டுமானத்துக்கு கட்டிட அனுமதி தேவையில்லை, பணி முடிவு சான்றும் பெற தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பட்ஜெட் அறிவிப்பை செயல்படுத்தும் வகையில் தமிழகத்தில் முதல் முறையாக கட்டிட அனுமதியை ஆன்லைனில் உடனடியாக வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின்படி www.online.app.dn.government. என்ற இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பதாரர் அளிக்கும் விவரத்தின் அடிப்படையில் உடனடியாக அனுமதி வழங்கப்படும். சம்பந்தப்பட்ட எந்த அலுவலகத்துக்கும் விண்ணப்பதாரர்கள் செல்ல வேண்டியது இல்லை. கட்டிடப் பணிகள் முடித்ததும் முடிவுச் சான்று பெறுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. பரிசீலனை கட்டணம், கட்டமைப்பு வசதி கட்டணங்களில் இருந்து 100% விலக்கு அளிக்கப்படுகிறது. 2500 சதுரடி வரையிலான மனையில் 3500 சதுரடி வரையில் கட்டப்படும் வீடுகளுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.